ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் ஒரு சின்ன பிக்னிக் பிளான் பண்ணியிருக்கோம். டெக்ஸஸில் நிறைய பார்க் இருக்குது. பட் எல்லா பார்க்கும் நல்லா இருக்குமா அப்படின்னா கிடையாது. சில பார்க் வெறும் கிட்ஸுக்கு மட்டும் நல்லாயிருக்கும். சிலது பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக கொஞ்சம் போரிங்காகவும் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. பட் நான் இந்த மாதிரி நல்ல பார்க்கு பிக்னிக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு நல்ல பார்க் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தோம். பார்த்தா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒன்று இருந்திருக்கு, ஒரு 15 minutes டிரைவ் எங்கள் வீட்டில் இருந்து. இது மெக்கினியில் இருக்குது. சரி, அந்த பார்க்குக்கு போனதுக்கப்புறம் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஓட்மீல், ஆப்பிள், நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பாரேஜ் மாதிரி பண்ணியிருக்கேன். பிக்னிக்கு நாங்கள் ஃபுட்டெல்லாம் நாங்கள் வீட்டிலையே செஞ்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் பிளான். ஸோ நான் இன்றைக்கி பாஸ்தா சாலடும் ஒரு சிக்கனும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ இந்த போ டைப் பாஸ்தான்னு ஒன்று கிடைக்கும், அதுதான் நான் குக் பண்ணி தனியாக குக் பண்ணி வச்சிட்டேன். இங்கே என் ஹஸ்பண்ட் வெளியில் வச்சு சிக்கன் எல்லாம் க்ரில் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி இது நாங்கள் கிரிடில் இதுக்கு முன்னாடி நாங்கள் க்ரில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபயர் டைரெக்டாக ஃபுட்டில் படுறது மேலே எங்களுக்கு ஒரு பெரிய இது இல்லை. ஸோ கிரிடில்ன்றப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குமே நினச்சிட்டு அதுதான் வாங்கி பண்ணியிருக்கோம். கிளைமேட்டும் இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலி டெக்ஸஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சு அன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்த்தது அதை தான் நம்ம நம்பணும். நம்ம வெதர் சேனல் அதிலெல்லாம் போட்டுக்கிறதெல்லாம் நம்பி நம்ம பிளான் பண்ணோன்னா கண்டிப்பாக அது ஒத்து வராது. ஸோ இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் கிளைமேட், அதான் நான் சொல்ல வரேன். ஒரு நாள் பயங்கர ஹாட்டாக இருக்கும், ஒரு நாள் பயங்கர கோல்டு, திடீர்னு பார்த்தா அப்படியே அப்சைட் டவுனில் நல்லா மழை அந்த காற்று அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இன்றைக்கி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நல்லா ஒரு டேன்ட்டு நாங்கள் டக்குன்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ இந்த இந்த சிக்கன் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இது ப்ளெயினாக தான் நான் பண்ணியிருந்தேன், நம்ம இந்தியன் ஸ்டைல் அந்த மாதிரிலாம் பண்ணல. சும்மா சால்ட், பெப்பர், அப்புறம் கார்லிக் பவுடர் நிறையா போட்டேன். கார்லிக் ஃப்ளேவர் எல்லாருக்கும் பிடிக்கும்னு. அப்புறம் லெமன் ஜூஸ், கொஞ்சம் யோகர்ட்டும் போட்டேன், கொஞ்சம் இன்னும் நல்லா புளியும் அப்புறம் சாஃப்டனும் பண்ணோம். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாஸ்தாலேயும் நான் பாஸ்தா தனியாக குக் பண்ணி அதில் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கியூக்கம்பர்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஆலிவ் ஆயில், சால்ட், பெப்பர், லெமன் ஜூஸ், கொஞ்சம் மஸ்டர்ட் சாஸ் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதுதான் அந்த அழகான பார்க். இது மெக்கினியில் இருக்குது. இதுக்கு பேர் டவுன் லேக் பார்க் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணாலே வந்துடும். நான் அந்த அட்ரஸ் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி ரொம்ப க்ரௌடடாகவும் இல்லை. சில பார்க்லாம் போனீங்கன்னா பயங்கர க்ரௌடடாக இருக்கும். இது நாங்கள் வீக்கெண்டில் நல்லா ஓரளவுக்கு காலியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த லேக்கை சுற்றி நிறைய பார்க்கிங் ஏரியாவும் இருக்குது. அதே மாதிரி ட்ரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மெச்சூர் ட்ரீஸ் தான், குட்டி ட்ரீஸ் இல்லை. ஸோ நல்ல ஷேடு இருக்குது. நம்ம ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னா நம்ம நல்ல மரத்தடி அந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. கிளைமேட்டும் சூப்பராக இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் அதே நாளில் நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட்டு வச்சுருந்தோம். ஏன்னா அம்மா அப்பா வந்திருந்ததுனால ஃபேமிலியாக இங்கே இருக்கோமே அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி வச்சுருந்தோம். ஸோ அதுக்கும் ஒரு பெஸ்ட் பிளேஸ் இங்கே. They're so cute. Duck. Can you come closer? What even happened?
ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நாங்கள் எல்லாருக்கும் பசி வந்துடுச்சு. ஸோ நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஷேட் மாதிரி ஏரியாவை நாங்கள் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல வந்து இந்த பெஞ்செல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு ஷேடட் ஏரியா இருந்தது. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். ஈவினிங் ஆக ஆக அந்த பார்க் இன்னும் அழகாக இருந்தது. எப்படின்னா நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டில் ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு இருந்தோம்ல, அந்த ஏரியாவில் பார்த்தா ஃபுல்லாக லைட்ஸ் போட்டிருந்தாங்க. நமக்கு நடக்கிறதுக்கு லைட்ஸும் அது இல்லாமல் கலர்ஃபுல் லைட்ஸ் போட்டதுனால ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த சைடு போன போல போக போகட்டு அந்த இடத்துல வெளிச்சம் போயிட்டு அந்த லைட்டோட வெளிச்சம். இதுதான் அந்த லைட் வாக் அப்படின்ற அந்த ஏரியா. ஃபுல்லாக ட்ரீஸ்லலாம் வந்து கலர்ஃபுல் லைட்ஸ் நிறையா போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வாக்கிங் அந்த ஃபுட்பாத்தில் கூட அங்கங்கே ஸ்டார்ஸும் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி லைட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த ஏரியாவை. காட்டுக்குள்ளே இருந்து சவுண்டு. ஆமலோஜி ஆனால் ஏதாக மாட்டேங்குது. இல்லை பாரு லைட்டாக தெரியுது. நேராக இன்னும் நல்லா இருக்குல்ல. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிக்னிக் யாராவது பிளான் பண்ணிங்கன்னா இங்கே டெக்ஸஸில் கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். கிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. உங்கள் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கன்சிடர் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.